ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன டூல் பத்தி பார்க்க போறோம்னா, கேர்ல எப்படி காப்பி பண்றது, மிரர் பண்றத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ காப்பியில பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் இருக்கு. அந்த 3 மெத்தடையும் ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரெகுலரா CAD, SKETCHUP, ETABS, STAIR, எஸ்டிமேஷன் அண்ட் சிவிலுக்கான வீடியோவை ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2D பிளான், 3D எலிவேஷன் அண்ட் வாஸ்து வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாவே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு 2D plan, 3D elevation, structural design, estimation, blueprint, interior design, EDC drawing and கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா CAD, SKETCHUP, லூமியான, ஸ்டார் ப்ரோ, ETABS, எஸ்டிமேஷன் அண்ட் EDC drawingக்கு. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பருக்கு மறக்காம கண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் மிரர் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி உள்ள வீடியோல பார்த்தீங்கன்னா லைன், பாட்லைன், சர்க்கிளை பத்தி பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி மறக்காம போய் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல உள்ள மற்ற வீடியோக்குள்ள லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பியை பத்தி பார்த்துட்டோம். ஸோ காப்பியில பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஒன்று டிராக் அண்ட் ட்ராப் மெத்தட், இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரே மெத்தட். ஸோ மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தடையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இதை வரையறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ லைன் வரைஞ்சிட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண முடியும். ஸோ லைன் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சா தான் நம்மளால காப்பி பண்ண முடியும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லைனை ஒரு 5 ஃபீட்டுக்கு வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா டிராக் அண்ட் ட்ராப் மெத்தட்ல காப்பி பண்ண போறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க மேல பார்த்தீங்கன்னா பாடி ஃபைல்ல பார்த்தீங்கன்னா காப்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க காப்பி பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா CO அப்படி கொடுத்து என்டர் கொடுத்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை தி பேஸ் பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி நீங்க காப்பி பண்ண போறீங்களோ அந்த பாயிண்ட். ஸோ அந்த லைனோட நீங்க எந்த பாயிண்ட் பிக் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட், இல்லை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள எந்த பாயிண்ட், இந்த எந்த பாயிண்ட்னாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மட்டும் தான் காப்பி ஆகுது, இன்க்ளைண்ட் ஆக மாட்டேங்குது. அது ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மோட் ஆன்ல இருக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இன்க்ளைண்டாகவும் நம்ம காப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிராக் அண்ட் ட்ராப் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட், சேம் 5 ஃபீட்டு நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல நான் யூஸ் பண்ணி வரைய போகிறேன். ஸோ இந்த லைனை மெஷர் பண்ணி பார்த்துக்குவோம். 5 ஃபீட் இருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு சேம் காப்பி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கமாண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி ஒரு மோடு இருக்கு. இந்த மோடை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸில் எவ்வளோ இருக்கணும், ஒய்ல எவ்வளோ இருக்கணும் சொல்லி கேட்கும். ஸோ நான் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டும் ஒய்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டும் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைன் பார்த்தீங்கன்னா காப்பியே இருக்கும். ஸோ இப்போ இந்த லைனை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்க. ஸோ ஒய்ல பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டு, எக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜின் இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்போ எக்ஸை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லைனோட லெஃப்ட் சைடு எண்டுலேருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணுமோ அந்த பாயிண்டை கொடுத்தோம்னா அந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு லைன் நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரே மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஃபீட்ல பார்த்தீங்கன்னா இதே தான் ஒரு ஆஃப் செட்டோட காப்பியே பண்ணிக்கிறேன். இப்போ நான் அரே யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைனை நான் செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து அதே சேம் டிஸ்டன்ஸ்லயே எனக்கு அரே ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பாயிண்ட் இங்கே எடுக்காம ஸோ இந்த லைன்ல இருந்து நான் பேஸ் பாயிண்ட் எடுத்து கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரேன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பேனல் ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்டர் தி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை காப்பி வேணும், ஒரு 10 காப்பி வேணும்னா 10 காப்பின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பாயிண்ட் போய் கிளிக் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா அதே சேம் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஃபீட் இருக்கும். ஸோ இது சரியா புரியாதவங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்டார் கேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு ஒரு த்ரெட் வரையும் அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 10 காப்பி எடுத்து கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிரர். ஸோ மிரர் டூல் பார்த்தீங்கன்னா சும்மா ரஃபா ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கிறேன்.
ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஃபிளிப் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் எனக்கு வரும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மிரர் டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே மிரர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டோட நீங்க ஏதாவது பாயிண்ட்டை பிடிச்சு மிரர் பண்ணீங்கன்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீங்க பண்ணீங்கன்னா தள்ளி தள்ளி வரும். ஸோ இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி பண்றீங்களோ அதே சேம் டிஸ்டன்ஸுக்கு அந்த மிரர் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மிரர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து எரேஸில் பார்த்தீங்கன்னா வந்து சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எரேஸ் ஆகணுமா இல்லைன்னு கேட்குறது. இல்லை எஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த பார்த்தீங்கன்னா வந்து டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ புதுசாக நம்ம மிரர் பண்ணது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ செலக்டாக இருக்கிற டிராயிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ அப்போஸ் இது வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸோ மறுபடியும் பண்ணி காட்டுற பாருங்க. அதில் வந்து எஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா செலக்ட் பண்ணிட்டு அதே சேம் மிரர் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு ஸோ மிரர் கிளிக் பண்ணிட்டு இந்த எஸ் கொடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோர்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிரர் டூலோட யூசஸ். ஸோ இதே மிரரை வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி கிளிக் பண்ணலாம் என்ன ஆகும்னா 2 ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வரும். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைங்க. ஸோ டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மிரர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆப்ஜெக்டை மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க கான்டாக்ட் நம்பர் போட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.